ஒரு சிறிய கிராமத்தில் ராமையா என்ற ஏழை மனிதன் வசித்து வந்தான். அவனது வாழ்க்கை எளிமையானது. ஒரு பழைய குடிசையில் தன் மனைவி மற்றும் 2 பிள்ளைகளுடன் வாழ்ந்தான். தினமும் வேலைக்கு சென்று கிடைக்கும் கூலியில் குடும்பத்தை கொண்டு செல்வது அவனது தினசரி பொறுப்பாக இருந்தது. சில நாட்களில் வேலை இருந்தால் சாப்பாடு கிடைக்கும், இல்லையெனில் பழைய சோறு அல்லது வெறும் கஞ்சியே உணவாக அமையும். ஒரு நாள் ராமையா அதிக வேலை செய்ததால் மிகவும் சோர்ந்திருந்தான். சூரியன் மங்க ஆரம்பித்திருந்தது. வீட்டிற்கு செல்லும் வழியில் அவன் பையில் இருந்த பழைய சாதத்தை எடுத்து ஊர் ஓரத்தில் இருக்கும் பெரிய வீடொன்றின் திண்ணையில் அமர்ந்தான். அங்கு நிழலும் அமைதியும் இருந்ததால் சாப்பிடுவதற்கு ஏற்ற இடம் என்று எண்ணினான். அவன் பையில் இருந்த சாதம் 3 நாள் பழையது. கொஞ்சம் கெட்ட வாசனையுடன் இருந்தாலும் பசிக்கு என்ன தெரியும். அதை தண்ணீரில் கொஞ்சம் கரைத்து வேகமாக சாப்பிட ஆரம்பித்தான். அதே நேரத்தில் அந்த வீட்டினுள் சமைக்கும் வாசனை வெளியே பரவி வந்தது. புதிதாக சமைக்கப்பட்ட ரசம், சாம்பார், கறி, பொரியல், இந்த நறுமணங்கள் எல்லாம் வெளியே உட்கார்ந்திருந்த ராமையாவின் மூக்கை துளைத்தன. அதனால் தன் பழைய சாதம் கூட அவனுக்கு சுவையாக தோன்றியது. அவனது முகத்தில் ஒரு சிறிய சிரிப்பு தெரிந்தது. வாசனையாவது நல்லா இருக்கே என்று மனதில் எண்ணிக்கொண்டான். அந்த நேரத்தில் அந்த வீட்டின் உரிமையாளர் சிவலிங்கம் வாசலில் வந்தார். அவர் ஊரில் மிகவும் புகழ்பெற்ற செல்வந்தர்களின் ஒருவர். வீட்டு வாசலில் யாரோ அமர்ந்து சாப்பிடுவதை பார்த்ததும் சற்று கோபமடைந்தார். யார் நீ? என் வீட்டின் வாசலில் உட்கார்ந்து சாப்பிடுறே. என்ன சாப்பிடுற? ராமையா நாணத்துடன் எழுந்து நின்றான். சாமி, ஒரு 3 நாள் பழைய சாதம் தான். இங்க நிழலில் உட்கார்ந்து சாப்பிடுறேன். எந்த தவறும் செய்யல. ஆனால் சிவலிங்கம் வேற கோணத்தில் சிந்தித்தார். இல்லப்பா, இது சரியில்லை. நீ என்ன என் வீட்டு சாப்பாட்டு வாசனை நாசியில் வாங்கிக்கிட்டு சாப்பிடுறே? அது என் குடும்பத்துக்கான சாப்பாடு. நீ அந்த வாசனையை அனுபவிக்கிறதற்கும் பணம் கொடுக்கணும். ராமையா அதை கேட்டதும் சங்கடத்தில் விழுந்தான். ஐயா, நான் உங்கள் சாப்பாட்டில் கை வைக்கல. வாசனை மட்டும் தான் நாசியில் வந்தது. அதை தடுக்க முடியுமா? ஆனால் என் வீட்டுச் சமைப்பின் வாசனை உன்னோட உணவுக்கு சுவை சேர்த்துச்சே, அதனால் அதற்கு விலை இருக்கு என்றார் சிவலிங்கம். அங்கே அருகில் இருந்த மக்கள் கூடி வந்தனர். இந்த அபூர்வமான வாதத்தை கேட்டு அவர்கள் அனைவரும் அதிர்ச்சியடைந்தனர். வாசனைக்கு பணமா என்று சிலர் சிரித்தனர். அந்த சமயத்தில் அந்த ஊரில் உள்ள மரியாதைக்குரிய மூதாட்டி ஒருவர் அங்கே வந்தார். அவர் சமாதானமாக இருவரையும் அழைத்து வாதத்தை கேட்டார். மூதாட்டி ராமையாவிடம் கேட்டார், நீ உண்மையா அந்த வீட்டுச் சாப்பாட்டை சாப்பிட்டாயா? ராமையா தாழ்மையுடன் பதிலளித்தான். இல்லை ஐயா, என் பையிலிருந்த பழைய சோறு தான் சாப்பிட்டேன். சும்மா வாசனை வெளியே வந்தது, என் நாசியிலும் வந்தது. அதை தடுக்க முடியவில்லை. சிவலிங்கம் ஐயாவிடம் திரும்பி பார்த்து கேட்டார், அவரால் சாப்பாட்டு வாசனை நாசியில் வருவதை தடுக்க முடியுமா? வாசனையென்றால் காற்றில் பரவுவது தான். அதை எவராலும் கட்டுப்படுத்த முடியாது. ஆனால் நீங்கள் அதற்கே பணம் கேட்டீர்கள். மூதாட்டி சிந்தித்தார். பின்னர் சொன்னார், நீங்கள் இருவரும் உண்மையுடன் இருக்கிறீர்கள். ராமையா உண்மையில் பழைய சோறு தான் சாப்பிட்டான். ஆனால் வாசனை உணர்ந்தான் என்பதும் உண்மை. நம்மால் வாசனையை காற்றில் வராமல் தடுக்க முடியுமா? மக்கள் முடியாது என்றனர். சரி சிவலிங்கம் ஐயா, உங்களுக்கு வாசனைக்கே விலை தேவைப்படுதே. வாங்க, வாசனையை அனுபவித்ததற்காக ராமையா பணம் செலுத்தட்டும். ராமையாவிடம் திரும்பி, உன்னிடம் பணம் இருக்கா என்று கேட்டார். ராமையா தன் சட்டையின் குளிர்ந்த பையில் 3 பழைய நாணயங்களை எடுத்து மூதாட்டியிடம் கொடுத்தான். மூதாட்டி அந்த நாணயங்களை எடுத்து தரையில் வீசினார். கிளிங் கிளிங் கிளிங். அந்த ஒலி இடம்பரப்பியபடியே பரவியது. ராமையா அந்த வாசனையை அனுபவித்தான். அதற்கு பதிலாக நீங்கள் இந்த நாணயத்தின் ஒலியை அனுபவிக்கலாம். வாசனைக்கு விலை இருக்குமானால் ஒலிக்கும் மதிப்பு இருக்கலாம். அனைவரும் சிரித்தார்கள். சிலர் கை தட்டினார்கள். சிலர் அடேங்கப்பா, என்ன அற்புதமான தீர்ப்பு என்று கூறினார்கள். சிவலிங்கம் ஐயா முகம் சுட்டு போனது போல இருந்தாலும் எதுவும் சொல்லாமல் உள்ளே சென்றார். கதையின் நீதி: வாசனை, ஒலி, சுவை போன்ற அனுபவங்களை விலை போட்டு அளக்க முடியாது. மனித நேயம், கருணை, உண்மை ஆகியவை வாழ்க்கையின் உயர்ந்த மதிப்புகள். ஏழை என்பதற்காக எவரையும் இழிவாக எண்ணக்கூடாது. உண்மையுடன் வாழ்ந்தால் எப்போதும் வெற்றி உண்டு. இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள்.
அடுத்த கதையில் சந்திப்போம். அன்டில் பாய் ஃப்ரம் சாரா. நன்றி.